ஒரு வார்த்தை, தேவன் உங்களுக்குள் எப்படிப்பட்டவர்? ஆமென், அல்லேலூயா. தேவன் எனக்குள் எப்படிப்பட்டவர்? தோத்திரம். நான் இன்றைக்கி ஆராதனையில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி, இந்த உலகம் பாருங்கள், ஒவ்வொரு மனுஷனையும் ஒரு கோணத்தில் பார்க்கிறது. எல்லாரையும் இந்த உலகம் நல்லவனாக பார்க்கறது கிடையாது. தோத்திரம். ஆமென். அதே போல் இந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் நல்ல சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் என்ன தான் பிரயாசப்பட்டாலும் இந்த உலகம் உங்களுக்கு நற்சான்றை என்ன செய்யாது? கொடுக்காது. தோத்திரம். வேறு யாரும் வேண்டாம், நம்ம பெத்த தாயே நம்ம கொடுக்க மாட்டாங்க. தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்படி தானே? தோத்திரம். நம்ம பெத்த அம்மாவே என்ன செய்ய மாட்டாங்க, நமக்கு முதல்ல ஒரு நற்சான்றை கொடுக்க மாட்டாங்க. தோத்திரம். அந்த பையன் நல்லா தான் இருந்தான், என்றைக்கு கல்யாணம் கிட்ட வச்சோம், கல்யாணம் கட்டினானோ அன்னையோடு என்ன செஞ்சிட்டான், பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்களேன், அது மாதிரி நிறையா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும். தோத்திரம். ஆகவே பெற்ற தாயிடத்தில் போனால் ஒரு கம்ப்ளைண்ட், சகோதரன்கிட்ட போனால் ஒரு கம்ப்ளைண்ட். தோத்திரம். அதே போல் மனைவியிடத்தில் போனால் அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டே என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. தோத்திரம். அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சு. ஆகவே சகோதர சகோதரியிடத்தில் போனாலும் அங்கேயும் ஒரு கம்ப்ளைண்ட். ஆக இந்த உலகத்தில் உங்களுக்கு எங்கேயும் என்ன கிடைக்காது சொல்லுங்கள்? நல்ல பெயர் கிடைக்காது. தோத்திரம். இது நமக்கு மட்டும் இல்லை. தோத்திரம். அதாவது உலகத்தில் பெரிய பெரிய ஆட்கள் இன்றைக்கி புகழுவான். தோத்திரம். காமராஜர் எப்பா தங்கமான மனுஷன்யா, சாகும்போது 2 ஜிப்பா தான் வச்சுருந்தார், ஒரு பச்சை பெல்ட்டு தான் வச்சுருந்தார், 3 ரூபா தான் வச்சுருந்தார், வாடகை கூட கொடுக்க முடியாமல் செத்து போனார் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவரையும் தோக்கடிச்சான். தோத்திரம். ஆமென், அல்லேலூயா. விருதுநகரில் தோக்கடிச்சான், நாகர்கோவிலில் தோக்கடிச்சான். நல்ல மனுஷையா. தோத்திரம். ஏயா அவரை தோக்கடிச்சிங்க அப்படின்னு. அதாவது இது மாதிரி கக்கன் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார், அவரும் நல்ல மனுஷன்தான். தோத்திரம். தன்னுடைய கடைசி காலத்தில் ராஜாஜி மருத்துவமனையில் அவர் அட்மிட் ஆகிருக்கும் பொழுது அவருக்கு பாய் இல்லை. அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் டீன் அவருக்கு பாய் கொடுக்கல, சும்மா தரையில் படுத்திருந்தார். எதிர்பாராத விதமாக ஏதோ ஒரு அவங்க கட்சிக்காரங்களை பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் போகிறார் ஹாஸ்பிட்டலுக்கு. போகும்போது அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவங்க தாங்க முன்னாள் அமைச்சர் கக்கன் படுத்திருக்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சிக்காரங்க பார்த்து எம்ஜிஆர்கிட்ட சொன்ன முன்னாடி எம்ஜிஆருக்கு வேதனையாகி போச்சு. அடடா, இந்திய அரசாங்கத்தில் ஒரு இராணுவ அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி இப்படி இருக்காருன்னு சொல்லி உடனே கூப்பிட்றா, டீனை கூப்பிட்றான்னு கூப்பிட்டு. தோத்திர. உடனே அவருக்கு ஸ்பெஷல் வார்டு கொடு, பெட்டு கொடு எல்லாம் சொல்லும்போது அவர் சொன்னாராம், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னு கேட்டார் எம்ஜிஆர், இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள், நான் ஒருத்தன் அல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மாதிரி பெட் இல்லாமல் பாய் இல்லாமல் தரையில் படுத்து தான் இங்கே வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கொடுத்தா எனக்கல்ல, இந்த ஏழை மக்களுக்கு வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் முதல்ல பெட்டு கொடுங்க. தோத்திரம். அல்லேலூயா. என்ன ஒரு தூய்மையான உள்ளம், என்ன ஒரு பரிசுத்தம். ஆனால் அவ்வளவு நல்ல மனுஷனை இந்த உலகம் ஜெயிக்க வச்சுதா சொல்லுங்க? ஜெயிக்க வச்சுதா? தோக்கடிச்சது. டெபாசிட் கூட இல்லாமல் தோக்கடிச்சது. இதுதான் இந்த உலகம். அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த உலகம் உனக்கு நற்சான்று கொடுக்க போகிறதில்லை, நல்லவன் என்று சொல்ல போவதில்லை, நல்லவள் என்று சொல்ல போவதில்லை. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்போ இதுபோல் பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு 5 பேர் 6 பேரை பற்றி சொல்ல போகிறவங்க மத்தியில் மோசே, யோசுவா, தாவீது, ஏசாயா, அப்போஸ்தலன் யோவான், யோபு, இந்த 6 பேரை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மோசே வாசிப்போமா? யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் பாருங்க செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருந்து இல்ல கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து
நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. ஏன் இதை கர்த்தர் இந்த இடத்துல மோசேக்கு சொல்றார் அப்படின்னு கேட்டா, 3 விதமான எதிர்ப்பு இந்த மோசேக்கு ஏற்படுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் முதல்ல குடும்பத்தில் எதிர்ப்பு. ஆமென். எங்க எதிர்ப்பு? சத்தமா சொல்லுங்க. குடும்பத்திலேயே எதிர்ப்பு. 2வது பார்த்தீங்கன்னா என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசித்து பார்த்தால் அவன் கோத்திரத்திலேயே எதிர்ப்பு. அவன் ஜாதியிலே, அவன் லேவியர் கோத்திரம், அதே லேவி கோத்திரத்திலேயே எதிர்ப்பு. கோராகு என்பவன் அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். சரி, முதல்ல இதை வாசிப்போமா? 3வது பார்த்தா ஜனங்களே அவனுக்கு எதிர்ப்பு. 15ஆம் அதிகாரம் 24வது வசனம், 16ஆம் அதிகாரம் 2வது வசனம், இதையெல்லாம் வாசித்தா ஜனங்கள் எதிர்ப்பு. அப்போ 3 வகையான ஒரு எதிர்ப்பை மோசேக்கு விரோதமாய் பார்க்கிறோம். முதலாவது எங்க எதிர்ப்பு சொல்லுங்க? குடும்பத்திலே எதிர்ப்பு. மோசேயின் குடும்பத்திலேயே அவனை எதிர்க்கிறார்கள். 2வது பார்த்தா அவன் கோத்திரத்தில் எதிர்க்கிறார்கள். 3வது பார்த்தா ஜனங்கள் எதிர்க்கிறார்கள். தோத்திரம். வாசித்து தெரிந்து கொள்வோமா? வாசிப்போம். என்னாகமம் 12, 1-2. The book of Numbers. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால், பாருங்க, மிரியாமும் ஆரோனும், சோத்திரம், அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, மாத்திரம்தானோ கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம்தான் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? கரம் உயர்த்தி தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மோசையை போல தேவ மனுஷன் வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. செங்கடலை பிளந்தாரு. உட்காருங்க பிரதர். தேங்க்யூ பிரதர். அடுத்து நம்ம வாசிப்போம். எடுத்து வச்சுக்கோங்க. தோத்திரம். அப்போ குடும்பம், மோசேயுடைய குடும்பத்திலே சகோதரி சகோதரன், பாருங்க, இங்கே ஒரு எதிர்ப்பு உண்டாகிறது. குடும்பம் அவரை எதிர்க்குது. தோத்திரம். ஏன்னா கர்த்தர் ஓமட்டமாக பேசுவாரா? எங்கள் மூலம் என்ன செய்வார்? பேசுவார். தோத்திரம். நீ எல்லாம் மேஜிக் பண்ணுற. தோத்திரம். அல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுவோமா? குடும்பமே அவர் என்ன சொல்லுது? நீ என்ன செய்கிறாய்? மேஜிக் பண்ணுற. இன்றைக்கி உலகம் மதத்தான் சொல்லுது. மோசேங்கிறவர் ஏதோ மேஜிக் பண்ணி ஒரு மதத்தை என்ன செஞ்சிட்டார்? ஸ்தாபித்துட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, குடும்பம் எதிர்த்தது. கர்த்தர் உன்னோடு தான் பேசுவாரா? எங்களோடையும் பேசுவார். உன்கிட்ட தான் கொண்டாந்து காணிக்க கொடுப்பாங்களா? ஏன்ட்டையும் கொண்டாந்து காணிக்க கொடுக்கணும். தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உன்னை மட்டும்தான் மதிக்கணுமா? எங்களையும் மதிக்கணும். எங்களுக்கு அந்த கனம் வேணும், எங்களுக்கு அந்த மரியாதை வேணும். குடும்பம் எதிர்க்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். மீதியான் தேசத்திலிருந்து வரும் பொழுது ஆரோன் எதிர்கொண்டு போய் சொல்லுகிறான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நான் துணை இருக்கிறேன். தோத்திரம். அல்லேலூயா. மிரியாம் சொல்லுகிறாள், பயப்படாதே, வா, ஊழியம் செய்வோம், எல்லாரும் சேர்ந்து ஊழியம் பண்ணுவோம், நாங்கெல்லாம் உனக்கு துணை நிற்போம். இப்படி சொன்னவங்க, தோத்திரம், பாருங்க, பார்வோனோடு போராடி எகிப்து இந்த ஜனத்தை விடுதலை செய்து செங்கடலை கடந்து வனாந்திரத்திலே கொண்டு வந்து, இப்போ வனாந்திரத்திலே பயணம் பண்ணி, தோத்திரம், ஒரு கூடாரத்தை போட்டு பாருங்க, சபையை உருவாக்கியாச்சு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ சபையை உருவாக்கியாச்சு. இது இந்த சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிப்ரோ தத்தாவா தாண்டி பாருங்கள் இந்த சம்பவம் நடக்குது. சீனாய் மலையில் வந்து சபையை உருவாக்கிட்டார், கூடாரங்களை உருவாக்கி விட்டார். கஷ்டப்பட்டு கூடாரத்தை எல்லாம் உருவாக்கி ஒரு சபையை உருவாக்கி, பலிபீடத்தை உருவாக்கி, குத்துவிளக்கை உருவாக்கி, மேஜையை உருவாக்கி, கிருபாசனத்தை உருவாக்கி, எல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கினதுக்கு பிறகு, தோத்திரம், இதை முதல்ல எங்கே சொல்லியிருக்கணும்? எகிப்தில் கிளம்பும்போது சொல்லியிருக்கணும். அல்லேலூயா.
ஆனால் செங்கடற்கரையில் சொல்லியிருக்கணும், தோத்திரம், கர்த்தர் உன்னோடு தான் பேசினாரா, என்னோடும் கர்த்தர் என்ன செய்வார், பேசுவார்னு அங்கே சொல்லியிருக்கணும். அங்கெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இப்போ எல்லாம் தாண்டி, கசப்பாகிய மாறாவை தாண்டி, பாருங்க, வனாந்திரமாகிய ஏலிமை தாண்டி, தோத்திரம், மேரிபாவை தாண்டி, தண்ணீர் பஞ்சத்தை தாண்டி, சீனாய் மலையை தாண்டி, ரெவித்தீமிலே யுத்தத்தை தாண்டி, அமலேக்கோடு நடந்த சண்டைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை அவமானங்கள், அத்தனை சண்டைகளையும் தாண்டி, சீனாய் மலையை தாண்டி, பாருங்க, கிப்ரோத் அத்தாவை தாண்டி இப்போ வரும் பொழுது இங்கே சொல்கிறாங்க, கர்த்தர் உன்னோடு தான் பேசுவாரா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம வாசிப்போம். என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1, 2, 3. இப்போ அவன் கோத்திரமே அவனுக்கு விரோதமாக எழும்புது பாருங்க. லேவிக்கு பிறந்த, ஏன்னா இவன் கோத்திரம் மோசேயின் கோத்திரம் லேவி. இப்போ லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய, ஆமா, கூட்டத்தை கூட்டிட்டான் பாருங்க, 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உன்னை யாப்பா உயர்த்தறேன்னு சொல்லி தோத்துறோம். பாருங்க, முதல்ல குடும்பம் எதிர்க்குது, மிரியாமும் ஆரோன் எதிர்க்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் ஆரோனை விட்டுட்டார், மிரியாம் அடித்தார். மிரியாமுக்கு வெண்குஷ்டம் உண்டாயிற்று. ஆமேன். அந்த குடும்ப சண்டையில் அவளுக்கு கிடைச்ச தண்டனை என்னது? வெண்குஷ்டம் உண்டாயிருச்சு. தோத்துறோம். பாருங்க, கர்த்தருடைய ஊழியக்காரன் உன் தம்பியாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் விரோதமாக எழும்பக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் மிரியாமை அடித்தார். தகப்பன் ஏசினது உண்டானால் 7 நாள் அவள் வெட்கப்பட வேண்டாமோ, ஆகவே 7 நாள் இந்த பாளையம் இருக்கட்டும், 7 நாளைக்கு பிறகு தான் இந்த பாளையம் புறப்பட்டது. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கோராகு மோசேக்கு விரோதமாக எழும்புகிறான். அப்படி மோசேக்கு விரோதமாக கோராகு எழும்பும் பொழுது அவனுக்கு கொடுக்குற தண்டனை பெரிய தண்டனையாக இருக்குது. தோத்திரம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தண்டனை அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், தோத்திரம், இவங்களை எல்லாரும் போல இவனை தண்டிச்சா சரி வராது. ஏன்னா இவன் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட்டம் எங்கே சேர்த்திட்டு வரா? ரூபன் கோத்திரத்திலேருந்து கூட்டிகிட்டு வரான். தோத்திரம். ஆமேன் சொல்லுங்க. எந்த கோத்திரத்திலேருந்து? அவன் உள்ளே வரலாமா? இந்த சண்டைக்கு அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. தோத்திரம். அல்லேலூயா. இது லேவி கோத்திரத்துக்குள்ள ஆசாரியனுக்குள்ள நடக்கிற சண்டை. மோசேக்கும் ஆரோனுக்கும் பாருங்க, கோராகுக்கு நடக்கிற சண்டை. தோத்திரம். இந்த சண்டையில் ரூபன்லாம் உள்ளவே வரக்கூடாது. தோத்திரம். இந்த கோராகு பண்ணின தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் மட்டும் வந்தது மாத்திரம் அல்ல, சம்பந்தமே ஊழியத்துக்கு சம்பந்தமே இல்லாத ரூபன் கோத்திரத்தை உள்ளே கூட்டிகிட்டு வரான், ஒரு 250 பேரை. தோத்திரம். அல்லேலூயா. லேவியர்கள் அல்ல, அந்நியர்களை உள்ள கூட்டிக்கிட்டு வாரான். அவன் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா, அந்த அந்நியர் கையிலையும் தூப கலசத்தை தூக்கி கொடுக்குறான். தோத்திரம். ஆமேன். என்ன சொல்கிறான்? நீங்களும் பரிசுத்தமானவர்கள் தான். நாங்கள் மட்டும்தான் தூபம் போட்டால் தூபமா? இவர் மட்டும்தான் பிரசங்கம் பண்ணுவாராம்? நாங்களும் பிரசங்கம் பண்ணலாம். புடுறா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு தூபத்தை பிடிங்கடான்னு சொல்லி 250 தூப கலசத்தை என்ன செஞ்சிட்டான் பாருங்க, ரூபானியருடைய கைகளிலே கொடுத்தான். ஆமேன். ஹல்லேலூயா. சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், எல்லாரும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை கோராக எழுப்பினார். அப்போ அங்கே கர்த்தர் கொடுத்த தண்டனை என்னன்னா, சோத்திர கர்த்தர் சொன்னார் மோசேட்ட, சபையாரை அவர்களை விட்டு விலகி போக சொல்லுங்கள். ஆமேன். இப்போ கோராகும் அவன் கூட்டத்தாரும் ஒரு கூடாரத்தில் நிற்கிறாங்க. தோத்திரம். அப்போ கர்த்தர் சொல்றார், சபையார் எல்லாரும் அவங்கள விட்டு விலகி போக சொல்லுங்க.
எல்லாரும் தண்டிக்கிற மாதிரி நான் அவனை தண்டிக்க மாட்டேன், கொஞ்சம் வித்தியாசமாக அவனை தண்டிக்கணும். என்ன பண்ண போகிறேன் மோசேக்கே தெரியாது. எல்லாம் விலகி போங்கன்னு சொல்லுனார், விலகி போயிட்டாங்க. பூமி தன் வாயை திறந்து கூடாரத்தோடு கூட கோராகை விழுங்கி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல தட்டநகையை வேகமாக தட்டி தோத்துறான். அல்லேலூயா. என கண்பான தேவ பிள்ளைகளை, அடுத்து 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். சோத்திரம். அதே யாத்திராகமம் 15:24. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, சோத்திரம், குடிக்கிறதுக்காக ஒரு முறுமுறுப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம், உட்காராதீங்க, எந்திரிங்க, தோத்திரம். 16:2. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும், சோத்திரம். இப்ப ஜனங்கள், முதல்ல சொன்ன குடும்பம், ரெண்டாவது சொன்ன லேவி கோத்திரம். தேங்க்யூ ஐயா, உட்காருங்க, தோத்திரம். லேவி கோத்திரம் இவர்களெல்லாம் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், விரோதமாய் எழும்பினார்கள். இப்ப ஜனங்கள் பாருங்க, மாராவிலிருந்தே அந்த செங்கடற்கரையை தாண்டி மேலே ஏறி இப்போ மாராவில் வந்த உடனே ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மோசே செஞ்ச தப்பு என்னையா, கூட்டிகிட்டு வந்தாச்சு, சமுத்திரத்தையே தாண்டி கூட்டிகிட்டு வந்திருக்கார். ஆனால் அந்த மாறாங்கிற கசந்த தண்ணியை குடிச்சு பார்க்குறாங்க, எல்லாம் கசப்பாக இருக்குது, ஊழ கசப்பு. இப்படி தண்ணி இருக்க இடத்துல கூட்டிகிட்டு வந்துட்டானேன்னு சொல்லி அந்த தண்ணீருக்காக மோசேட்ட என்ன பண்ணுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கல்லை கையில் தூக்கிறான். தோத்திரம். அல்லேலூயா. இந்த மக்களுடைய சுவாபத்தை பாருங்கள். தோத்திரம். பேசவே என்ன செஞ்சிட்டு இருக்கான், கல்லை தூக்கிட்டு இருக்கான். தோத்திரம். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கல் எடுக்காத. தோத்திரம். ஆமேன். பாருங்க, ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள், மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். இப்பதான் கர்த்தர் சொல்றார். இப்ப இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. முதல்ல உங்களுக்கு அந்த வசனம் புரிஞ்சிருக்காது. எதுக்காக கர்த்தர் மோசேட்ட வந்து இதை சொல்றார் அப்படின்னா, இவர் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான். மோசே, போதும் ஆண்டவரே, போதும், இந்த ஊழியம் போதும், இனி நான் இந்த ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. தோத்திரம். யாருக்காக? இந்த ஜனங்களுக்காக, இந்த குடும்பத்துக்காக, இந்த கோத்திரத்துக்காக நான் பிரயாசப்படுறேன். குடும்பம் எனக்கு விரோதமாக எழும்புது, கோத்திரம் எனக்கு விரோதமாக எழும்புது, இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாக எழும்புறாங்கன்னு போதுதான் கர்த்தர் இப்போ சொல்கிறாரு. யாத்திராகமும் 34:10. இப்போ வாசித்து பாருங்க. அல்லேலூயா. அதற்கு அவர், இப்போ இதை சொல்லி நம்ம வாசிக்கணும். என்னென்னு? குடும்பம் எனக்கு விரோதமாய் எழும்புது, கோத்திரம் எனக்கு விரோதமாய் எழும்புது, ஜனங்கள் எனக்கு விரோதமாய் எழும்புறாங்க. அப்போ எனக்கு ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை. தோத்திரம். அல்லேலூயா. ஊழியம் செய்ய விருப்பம் இல்லாமல் மனம் சோர்ந்து போகும் பொழுது, அப்பொழுது கர்த்தர், ஆமென், கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் அனுபவமா. அப்பொழுது கர்த்தர், வாசிங்க இப்ப. இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இப்பதான் கர்த்தர் மோசேயோட உடன்படிக்கை பண்றார். தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அப்போ என்னன்னா, இவங்கெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பணும். சொல்லுங்க. இவங்கெல்லாம் ஆதரவாக இருந்தால் கர்த்தர் உன்னோடு உடன்படிக்கை பண்ண மாட்டார். தோத்திரம். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் ஆதரவாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், உடன்படிக்கை பண்ண மாட்டார். தோத்திரம். பாருங்க, இவங்கெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பும் பொழுதுதான் கர்த்தர் உடன்படிக்கை பண்ணுகிறார். சொல்றார் பாருங்க, நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் இனிமேல் தான் செய்யப்படாத அதிசயங்களை, இந்த முறுமுறுக்கிறாங்களே இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அல்லேலூயா. கொஞ்சம் கையை தட்டி உச்சாமா. புரியுதா உங்களுக்கு? இதுதாங்க தெய்வீகம். தோத்திரம். அரசியல் அல்ல. அரசியலில் வந்து ஒரு பிரச்சனை வந்து அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சுது. தோத்திரம். அதோட தொலைஞ்சான். ஓட்டு மக்கள் போட மாட்டாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. தோத்திரம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, காமராஜராக இருந்தாலும் சரி, கக்கனாக இருந்தாலும் சரி, போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவான்.
ஆனால் தேவனுடைய ராஜ்யம் கொஞ்சம் வித்தியாசமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வித்தியாசமானது. தோத்திரம். எல்லாம் நீங்கள் எதிரடையாய் முறுமுறுக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஊழியக்காரனோடு உடன்படிக்கை பண்ணுவாராம். ஹல்லேலூயா. நான் உடன்படிக்கை இதுவரைக்கும் கர்த்தர் மோசேயோடு உடன்படிக்கை பண்ண. நல்லா கவனிங்க. மீதியானிலே தேவனை சந்தித்தார், அங்கு உடன்படிக்கவில்லை, கர்த்தர் பேசினார். பார்வோனுக்கு முன்பாக நின்று போராடினான், கர்த்தர் பேசினார். பாருங்க, சமுத்திரத்தின் கரையிலே கர்த்தர் உடன்படிக்கை பண்ணவில்லை. ஆனால் எல்லாரும் முறுமுறுக்கும் பொழுது, இந்த ஜனங்கள் விரோதமாய் முறுமுறுக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக. அல்லேலூயா. அடுத்து சொல்றார், வாசிங்க. பாருங்க, உன்னோடு கூட இருக்கிற இந்த ஜனங்கள். அப்ப ஏன் அதை மென்ஷன் பண்றாரு பாருங்க. உன் கூடையே இருந்துக்கிட்டு ஓன்ட்டையே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உனக்கு விரோதமாக முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறான். தோத்திரம். அல்லேலூயா. நீ கையை நீட்டினா மண்ணா வருது, நீ கையை நீட்டினா காடை வருது. தோத்திரம். எல்லாம் என்ன செய்யறான்? வாயில் சாப்பிட்டு மூக்காலே புறப்பட்டு வரும் வரைக்கும் சாப்பிட்றான். தின்னுட்டு உனக்கு விரோதமாக முறுமுறுக்கிறான். ஆகவே உன்னோடு இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட நான் இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. சொல்லி பாருங்களேன், தேவன் என்னோடு கூட இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்குது. தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே பாருங்க, இதெல்லாம் முறுமுறுக்கிறாங்க, விரோதமாக பேசுகிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க. சோர்ந்து போக வேண்டாம். ஆமென். அவங்க பேச பேச நமக்கு ஆசீர்வாதம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. தோத்திரம். அல்லேலூயா. ஒரு பக்தை விதமாக சொன்னா, சத்துரு பெருக பெருக என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னாரு. தோத்திரம். அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பாத்திரம் என்ன செய்யும்? என் எதிரி பெருக பெருக என் அபிஷேகத்தினுடைய பாத்திரம் என்ன செய்யும்? இதுதாங்க பாருங்க, காட்ஸ், தேவனது பிரமாணம். அல்லேலூயா. உலகத்தினுடைய பிரமாணம் கொஞ்சம் வித்தியாசமானது, தேவனது பிரமாணம் கொஞ்சம் வித்தியாசமானது. அல்லேலூயா. இது நேர் ஆப்போசிட்டாக செயல்படும். அதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் உன்னோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. உனக்குள்ளவர் இருக்கணும், எனக்குள்ளவர் இருக்கணும். எனக்குள்ளவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அதான் முக்கியமானது. தோத்திரம். ஆமென். இன்னைக்கு தேவன் மோசேக்குள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். இப்போ குடும்பம் எப்படி பார்க்குது பாருங்க. அவர் கல்யாணம் பண்ண விதத்தை பார்க்குது. கோத்திரை எப்படி பார்க்குது? அவர் செய்கிற ஊழியத்தில் அவர் வாங்குற காணிக்கையை பார்க்குது. ஜனங்கள் என்ன பார்க்குறாங்க? அவர் கிடைச்சிருக்கிற அந்தஸ்தை பார்க்குறாங்க, மரியாதை பார்க்குறாங்க. பொறாமை வருது. தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் மோசே இந்த மூன்றையும் பார்க்கவில்லை. பாருங்க, அவன் கண்களை மூடி சீனாய் மலை மீது அக்கினியிலே தேவனை மட்டும் நோக்கி பார்க்கிறவனாயிருந்தான். தனக்குள்ளே தேவன் எப்படிப்பட்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொல்றான், அவர் பயங்கரமானவராயிருக்கிறார். ஆமென். என்னை இனித்தான் இன்னும் பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்யணும். தோத்திரம். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன செய்யணும்? இன்னும் பயங்கரமான காரியங்களை நான் உன்னை கொண்டு செய்வேன். ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்க, பக்தன் யோசுவா. யோசுவாவுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி வாசிப்போமா. 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். பக்தன் யோசுவாவை பற்றி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பாருங்க, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே ஒரு பெரிய ஊழியக்காரர் பாருங்க, அவரோடு கூட இருந்துட்டு இப்போ அடுத்து அவர் காலத்துக்கு பிறகு ஸ்தோத்திரம் அடுத்த பாஸ்ட் வாரான்னு வச்சுங்களேன். இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு பிறகு சாம் வாரார். தோத்திரம். அப்படி வரும் பொழுது அநேகருடைய கண்களில் அது அற்பமாய் தெரியும். தோத்திரம். ஆமேன். எங்கள் பாஸ்டர் அப்படி நடத்தினார், எங்கள் பாஸ்டர் இப்படி நடத்தினார், எங்கள் பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணுவார். தோத்திரம். எங்கள் பாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு உதவி செய்வார்.
இப்படி பாருங்கள், எப்போவுமே அந்த சீனியர் அவர் எப்போவுமே ரொம்ப பெருமையாக பார்ப்பாங்க, இந்த ஜூனியரை கொஞ்சம் குறைச்சி பார்ப்பாங்க. அப்போ அதுபோல் மோசேயின் சபையிலும் அந்த பிரச்சனை இருந்தது. மோசேயின் காலத்துக்கு பிறகு யோசுவாவை பாருங்கள், அவங்க அற்பமாய் பார்க்கிறார்கள், மதிக்கல, கனப்படுத்தல. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. அல்லேலூயா. மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. நல்ல தட்டி, கைகளை வேகமாக தட்டி அல்லேலூயா. மோசேயோடு கூட எப்படி இருந்தேனோ நான் அதுபோல் உன்னோடு கூட நான் இருப்பேன். ஏன் தெரியுமா? இவன் கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்த ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. மோசேயை நிழல் போல பின்தொடர்ந்த ஒரு தேவ மனுஷன். சோத்திரம். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, மோசேயோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்போ பாருங்க, கர்த்தர் யோசுவாவுக்குள்ள தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், சேனைகளின் கர்த்தராக கர்த்தர் யோசுவாவுக்குள்ளே அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். சேனைகளின் கர்த்தராய். ஏன்னா அவன் அதை தரிசனத்தில் பார்க்குறான், அவர் சேனைகளின் கர்த்தராய் தன்னுடைய சேனைக்குள்ளே வருவதை அவன் பார்க்கிறான். ஆமென். கர்த்தருக்கு சோத்திரம். அப்போ யோசுவாவின் விசுவாசம் பாருங்க, பெரிய விசுவாசமாக மாறுது. தோத்திரம். இந்த ஊழியத்தில் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை யோசுவாவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, அவனுக்கு முன்னாகவும் யாரும் செய்ததில்லை, அவருக்கு பின்னாகவும் அந்த காரியத்தை செய்யவில்லை. அல்லேலூயா. ஏன்னு கேட்டால், ஒரு மனுஷனின் சொல் கேட்டு, ஒரு மனுஷனின் சொல் கேட்டு, சூரியனே நீ அயலோன் மேலும், சந்திரனே நீ கிபியோன் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்ன பொழுது சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். பாருங்க, அப்படி தரித்து நின்றது. அதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு சூரியனையும் சந்திரனையும் பாருங்க அப்படி ஒரு கணம் அப்படி கர்த்தர் நிறுத்தினார். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தரால் முடியும். ஆமேன். விஞ்ஞானத்தால் முடியாது. விஞ்ஞானிகிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. பூமியெல்லாம் சுத்தாமலாம் நிற்க முடியாது, சூரியனெல்லாம் சுத்தாமல் நிற்க முடியாது, சந்திரன் சுத்தாமல் நிறுத்த முடியாது. என் தேவன் நினைச்சானா எப்படி வேணாலும் நிறுத்துவார் ஐயா. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமேன். கர்த்தருக்கு யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வேன், நான் உன்னோடு கூட நான் இருப்பேன். அல்லேலூயா. அதான் சொல்கிறேன், தேவன் உங்களுக்குள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். ஆமேன். மோசேக்குள் பயங்கரமானவராய் இருந்தார். யோசுவாவுக்குள்ள சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப இருந்ததுனால சூரியனையும் சந்திரனை அப்படி வானத்தில் நிறுத்துறார். தோத்திரம். அல்லேலூயா. எரிகோ கோட்டை மிக பிரம்மாண்டமான கோட்டை. இந்த கோட்டை எப்படியப்பா இடிக்கிறது? தோத்திரம். எத்தனை மிஷின் வச்சு இடிக்கிறது, எத்தனை புல்டோசர் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சோத்திரம், ஆண்டவர் சொல்றார், ஒன்றும் வேண்டாப்பா, நீ அப்படியே அந்த கோட்டையை சுற்றி வா. தோத்திரம். ஆமேன். சோத்திரம், 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 சோத்திரம் என்று சொல்லி பாருங்க, அவங்க சுற்றி வர்றாங்க. 7 நாள், ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வருகிறார்கள். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வந்து 7ஆம் நாளில் எக்காலம் ஊதும் பொழுது பாருங்க, எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. நல்ல தட்டேகைய உற்சாகமாக தட்டி ஆமேன். வரலாற்றில் யாரும் செய்யாத கதை. தோத்திரம். ஆமேன். யாரும் பண்ண முடியாது. தோத்திரம். பாருங்க, அந்த கோட்டை இடிந்து விழுந்தது சரித்திரத்தில். தோத்திரம். அப்ப அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் இந்த யோசுவாவின் மூலமாக கர்த்தர் செய்கிறார். அடுத்து தாவீது வாழ்க்கையில் பார்க்கிறோம். சங்கீதம் 121 5வது வசனத்தை வாசியுங்கள். 121 5, 23 1. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. தோத்திரம். அப்படி 23 1 வாசிட்டு உட்கார்ந்துருங்க. மனப்பாடமான வசனம். இல்லை 23ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். இப்ப கவனிங்க,
கர்த்தர் எனக்கு நிழலாயிருக்கிறார். இது எப்போ அவர் சொல்கிறார் அப்படின்னா, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். கொஞ்சம் கவனிங்க. பெத்த மகன் அப்சலோம் தாவீதை வெட்டும்படி துரத்துகிறான். அவருக்கு விரோதமாக ஒரு படை திரட்டி தன்னை போய் எப்ரோனில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி கொண்டு தாவீதுக்கு விரோதமாக எருசலேம் நோக்கி படையெடுத்து வருகிறார். படையெடுத்து வரும்போது இப்போது தாவீது என்ன பண்ணுறார், தன்னிடத்தில் இருக்கிற சிறு கூட்ட மக்களை மட்டும் கூட்டிக் கொண்டு, படை வீரர்களை கூட்டிக் கொண்டு, பெரிய அளவில் பணமெல்லாம் எடுத்துகிட்டு போல பொக்கிஷ சாலையெல்லாம் பூட்டி வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறார், சோத்திரம், வனாந்தரத்துக்கு போயிடுறார். எப்ராயிம் காட்டுக்கு அவர் போகிறார். அப்படி அவர் அங்கே போய் இருக்கும் பொழுது இங்கே அரண்மனையில் பாருங்கள், அகித்தோப்பல்ங்கிற ஒரு ஆலோசனை சொல்கிறான். ஆமேன், ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, இன்னும் சத்தமா. இந்த அகித்தோப்பல் ஒரு ஆலோசனை என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்சலோம் இன்னும் கீழே கூட உட்காரல, அரண்மனைக்குள்ள வந்த உடனே சொல்கிறான், உட்காராத, அல்லது ஒரு வேலை செய், என்ன, என்னிடத்தில் ஒரு படையை கொடு, ஆமேன், ஒரு 2000 பேரை கொடு, தோத்திரம், நான் உடனே இப்போ கொப்பம் போயிட்டு இருக்க நான் பின்னாடியே போய் அவர்கள் வனாந்தரத்தில் தவித்தவர்களாக இருக்கும் பொழுது அவங்களெல்லாம் சங்காரம் பண்ணி என்ன செய்கிறேன், அழித்து அவன் தலையை வெட்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆனால் இதுதான் தாவீது, இங்கே தான் தாவீது ஜெபம் பண்ணுறவன். பாருங்க, இங்கே அகித்தோப்பல் அரண்மனையில் இருக்கிறான், அப்சலோமோடு சேர்ந்து விட்டான் என்று சொன்ன உடனே தாவீது நடந்துக்கிட்டே, மலையில் நடந்துக்கிட்டே ஒரு ஜெபம் பண்ணுறார். ஆமேன். வெறுங்காலால் செருப்பை கலத்தி போட்டுட்டு வெறுங்காலில் நடந்து ஒரு ஜெபம் பண்ணுறார். என்ன தெரியுமா ஜெபம்? ஆண்டவரே, இந்த அகித்தோப்பலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. சொல்லுங்க பார்ப்போம். அகித்தோப்பலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக. தோத்திரம், எனக்கு விரோதமாக என் மகனுக்கு அவன் ஆலோசனை சொல்லுவான், ஆகவே அந்த ஆலோசனையை நீர் பைத்தியமாக்கி விடும். அவன் நல்ல ஆலோசனைக்காரன், தோத்திரம். ஆனால் இந்த விஷயத்தில் அவன் எனக்கு விரோதமாக சொல்கிறத அவன் நடைமுறைப்படுத்தக்கூடாது. அப்படி அவர் ஜெபம் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் பாருங்கள், தாவீதுக்கு வேண்டிய ஒரு ஆள் ஊசாயின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் அந்த இடத்துல சொல்கிறான், இந்த முறை அகித்தோப்பல் சொன்ன ஆலோசனை சரியானது அல்ல அப்படின்னா. ஆமேன். கர்த்தர் பாருங்க அவனுக்கு அந்த வாக்கை கொடுக்குறார். அப்சலோம் உடனே நிமிர்ந்து பார்க்குறான், என்ன சொன்னாய் நீ அப்படின்னு. அவன் சொல்கிறான், இந்த முறை அகித்தோப்பல் சொன்ன ஆலோசனை தவறு அப்படின்னா. ஏண்டா அப்படின்னா, உன் தகப்பன் சாதாரண ஆள் கிடையாது. தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அப்பாவை இவன் தப்பாக ஜஸ்டிஸ் பண்ணிட்டான், தப்பாக நினச்சிட்டான். உங்கள் அப்பா யுத்த வீரன். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, உங்கள் அப்பா யாரையும் நம்ப மாட்டான். அல்லேலூயா. அவன் சொல்கிறான், உங்கள் அப்பா யுத்த வீரன் மாத்திரம் அல்ல, யாரை என்ன செய்ய மாட்டார், பொண்டாட்டி கூட நம்ப மாட்டார். தோத்திரம், பிள்ளையை நம்ப மாட்டார். இப்போ ஜனக்கூட்டத்தில் அவர் இருக்க மாட்டார். ஆமேன். நீ இவன் நினச்சிக்கிட்டா ஜனக்கூட்டத்தில் அவனும் கொய்யானங்க அப்படின்னு நடந்துக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் அவன் போக மாட்டான். தோத்திரம், ஆமேன். ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அவன் பின்னாடி மூட்டையை சமந்துக்கிட்டு போயிட்டுருப்பான். இவன் நினச்சிக்கிட்டு போய் வெட்டிட்டு வந்தெல்லாம் நினைக்கிறான். இல்லை இல்லை இல்லை, உங்கள் அப்பா அந்த கூட்டத்தோடு இருக்க மாட்டார். ஒரு மரப்பொந்திலோ ஒரு குகையிலோ அவர் இந்த ஜனத்தை விட்டு விலகி எங்காவது அவர் ஒளிந்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இவன் நினைக்கிற மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு அவன் என்ன செய்ய மாட்டான், இந்த கூட்டத்தோடு அவன் போய் கொண்டு இருக்க மாட்டான். மரப்பொந்திலோ ஒரு குகையிலோ எங்காவது அவன் ஒளிந்திருப்பான். அது மட்டுமல்ல, இன்னொன்று தெரிஞ்சுக்க, உங்கள் அப்பா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு சமமானவர்களா அப்படிங்கிற மாதிரி. தோத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு சமமானவர்கள். சோத்திரம். அது மட்டுமல்ல, மனம் பற்றி எரிகிறவர்கள். இப்போ நீ அவங்கள ராஜ்யத்தை விட்டு துரத்தி இருக்க, இப்போ அவன் வெறுங்காலம் என்ன செஞ்சிருக்கான், காலில் நடந்துக்கிட்டு இருக்கிறான். மனம் பற்றி எரிகிறவர்கள், கரடிக்கு சமமானவர்கள். யுத்த வீரன் ஜனத்தோடு இருக்க மாட்டான், குகையிலோ மரப்பந்திலோ எங்கே ஒளிஞ்சிருப்பான். இப்போ நீங்கள் போனீங்கன்னா யோவாப்பு தான் பட்டயத்தோடு நிற்பான். தோத்திரம். ஆமேன்.
வெட்டுப்பட்டா, உன் ஜனத்தில் சிலர் பட்டார்கள் என்று சொன்னால் எல்லா ஜனமும் உன்னை விட்டு பின்வாங்கி விடுவார்கள். ஆமென். ஆகவே அகித்தோப்பல் சொன்ன ஆலோசனை நல்ல ஆலோசனை அல்ல, அதை நிறைவேற்றக்கூடாது. நீ முதல் ராஜ்யத்தை பலப்படுத்தும், நல்ல பகலில் வெளிச்சத்தில் படை திரட்டி படையோடு கூட போய் உங்கள் அப்பா கூட நீ சண்டை போடு. ஆமென். அல்லேலூயா. ஏதோ இந்த சின்ன பையனை போய் அடிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, வீரப்பனை எல்லாம் போய் அடிக்க போகக்கூடாது. தோத்துரும். அல்லேலூயா. இந்த பிட்பாயிட்டை பிடிக்க போகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நீ போகக்கூடாது. போனால் அவன் திருப்பி அடிச்சு விடுவான். தோத்துரும். அல்லேலூயா. அப்படின்னு இவன் பாருங்க அந்த ஆலோசனையை சொல்லுகிறான். அதை கேட்ட உடனே சோத்திரம் அப்சலோம் சொல்கிறான், இதுதான் சரியான ஆலோசனை, நல்ல படை திரட்டி என் தகப்பனை போய் நான் தாக்குவேன் என்று சொல்லி பாருங்க அவன் போகாமல் விட்டு விட்டான். வேதம் சொல்லுகிறது, அப்சலோம் சொன்ன நல்ல ஆலோசனையை அந்த இடத்தில் தேவன் அபத்தமாக்கி அவர் போட்டார். அல்லேலூயா. உற்சாகமா உற்சாகமா. அல்லேலூயா. அப்போ என்னன்னா தாவீது அந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கார், கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதை இன்னும் ஒரு பக்தன் இவ்விதமாய் சொல்லுகிறார், என்னவென்றால் மறுநாள் எப்பிராயிம் காட்டிலே யுத்தம் நடைபெறுகிறது. இப்போ மறு வாரத்திலே அப்சலோம் படை திரட்டி கொண்டு வந்து பாருங்கள், தாவீதின் படை வீரர்கள் யோவாபின் தலைமையிலும் அப்சலோமின் தலைமையிலும் எப்பிராயிம் காட்டிலே சண்டை நடைபெறுகிறது. அப்படி சண்டை நடைபெறும் பொழுது தாவீதோடு கூட யாரும் கிடையாது. ஆமென். தாவீது ஒரு தனி மனிதனாய் ஒரு ஒளிமுக வாசல்ல ஒரு திண்ணையில் ஒரு மன்னர், ஒரு தேசத்தின் மன்னர். இப்போ சிங்காசனம் இல்லை, அரியாசனம் இல்லை. தோத்திரம். ஒளிமுக வாசலிலே ஒரு திண்ணையிலே பாவம் போல உட்கார்ந்துருக்கார். அல்லேலூயா. இன்னைக்கு போகிற படம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா, ஜெயிச்சாதான் அடுத்து நம்ம ராஜா, இல்லாட்டி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நிலைமையில் ஒரு திண்ணையில் பேசாமல் உட்கார்ந்துருக்கார். அந்த நேரத்தில் தான் சோத்திரம் அந்த ஜோசிஃபஸ் என்ற ஆசிரியர் சொல்லுகிறார், இந்த சங்கீதத்தை இதோடு ஒப்பிட்டு பாருங்கள். தாவீது படையில்லாமல், ஆள் இல்லாமல், படை வீரர் இல்லாமல் சாதாரண ஒரு திண்ணையிலே வென்றிடுமோ தோற்றிடுமோ, நமது படை வெல்லுமோ வெல்லாதோ அப்படிங்கிற பயத்தோடு கூட அந்த சாதாரண திண்ணையில் உட்கார்ந்து இருக்கும்போது, இப்போ வாசிங்க அந்த வசனத்தை. தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். தனிமையாக இருக்கும் பொழுது இப்போ வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 121 5வது வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர். பாருங்க, கர்த்தர் உன்னை காக்கிறவர். அதான் நான் சொன்னேன். இப்போ இங்கே நடந்த இந்த போட்டியை கவனத்தில் கொண்டு வர வேண்டாம், விட்டுட்டு இப்போ நான் சொல்கிற போட்டி, அப்சலோமுக்கும் தாவீதுக்கும் நடக்கிற இந்த போட்டியில் இப்போ படையில்லாமல் ஒளிமுக வாசலில் தனித்து அவன் உட்கார்ந்துருக்கும் போது சொல்கிறான், கர்த்தர் என்னை காக்கிறவர். இப்போ புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் என்னை. இப்போ கேட்டிருப்பான் ஒருத்தன், அசகேல் கேட்டிருப்பான், ராஜாவே நான் யுத்தத்துக்கு போகாமல் உனக்கு காவலாய் நிற்கிறேன். யோவாப் சொல்லியிருப்பார், அரசே படையெல்லாம் அனுப்பிட்டு நான் உங்களுக்கு காவலாய் நிற்கிறேன். ஆமென். அபிசாய் சொல்லியிருப்பான், அரசே நான் நிற்கிறேன். தாவீது சொன்னார், வேண்டாப்பா நீங்கள் எல்லாம் போங்க, இன்னைக்கு எல்லாரும் போய் நீங்கள் சண்டை போட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் போய் யுத்தத்தில் சண்டை போட்டால் தான் நான் ஜெயிக்க முடியும். இங்கே யாராவது நின்னீங்கன்னு சொன்னால் நம்ம தோற்று போவோம். நீங்கள்லாம் யுத்த வீரர்கள் போங்க, சண்டைக்கு போங்க, சண்டைக்கு போங்கன்னு சொல்லிட்டு தனித்திருக்கிற தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் அவர் இருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். ஒரு மாபெரும் மன்னன். உண்மையிலே கண்ணீர் வந்துடும். நான் பழக்கூடாதுன்னு அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை ஒரு நாள் வாசித்த பொழுது என்னை அறியாமல் அழுதுட்டேன். அவன் எவ்வளவு நல்லவனோ கெட்டவனோ, அவன் செய்த தவறுகள் எத்தனையோ, என்னதான் இருந்தாலும் அவன் வயசு எத்தனை, 80 வயசு நெருங்கிடுச்சு. ஸ்தோத்திரம். ஆமேன். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதாவது சொல்லுவாங்க, முதுமையில் இளமையில் வறுமை, முதுமையில் பகைமை கூடாது என்று சொல்லி. இளமையில் ஒரு மனுஷனுக்கு வாலிப வயசில் வரக்கூடாதது வறுமை,
சாப்பாடு இல்லை, ட்ரௌசர் இல்லை, சட்டை இல்லை, பேண்ட் இல்லை அப்படிங்கிற வறுமை வரக்கூடாதான். முதுமையில் வயசான காலத்தில் ஒரு மனுஷனுக்கு பகைமை வரக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. அப்போ 80, 79, 80 வயசில் தாவீது எவ்வளவு பெரிய ராஜா. அவன் பேரை கேட்டாலே நடுங்கும். தோத்திரம். ஆமேன். ஐபிராத்து நதியிலேருந்து கீழே எகிப்து வரைக்கும் தாவீது அப்படின்னாலே போதும், எல்லாருக்கும் ஒரு நடுக்கமாக இருக்கும். அப்பேற்பட்ட அரசர் இன்றைக்கு தாம் பையனாலேயே வீட்டை விட்டு துரத்தப்பட்டு பாருங்கள், ஒளிமுக வாசலிலே ஒரு திண்ணையிலே பாவம் போல உட்கார்ந்துட்டு சோத்திரம் அவர் பார்க்குறார். கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பே வித்தகனிடமிருந்து வெண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னில்லா ஒத்தாசை எந்த நோக்கே வரும், கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன், கண்களை காலை தள்ளாட ஓட்டான் என்னை காப்பதேவ, காலை தள்ளாட ஓட்டா வேளையில் நின்று வேலரை காத்தவர், வேளையில் நின்று வேலரை காத்தவர், காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர், கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன், எல்லா தீமைகட்கு என்னை விலக்கியே, எல்லா தீமைகட்கு பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர், கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன். அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு இந்த சங்கீதம் உங்களுக்கு எனக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தோத்திரம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அல்லேலூயா. எத்தனையோ நாள் இந்த சங்கீதம் 121 வாசிச்சிருப்போம். ஏப்பா தாவீது இப்படியெல்லாம் சொல்கிறாரு? நமக்கு பக்கத்தில் நிழலாக இருக்கிறாரு, வலது பக்கத்தில் இருக்கிறாரு, பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும். ஏன்னா அந்த ஒளிமுக வாசலில் வெயிலையும் பனியிலையும் காஞ்சிக்கிட்டு நனைஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா. அங்கே வீடு இருக்குது, கூப்பிட்றாங்க. பர்சிலாங்கிற ஒரு கூப்பிட்றாரு, வாங்க ஐயா எங்கள் வீட்டில் மெத்தை இருக்குது, கலகங்கள் இருக்குது, கலங்கள் இருக்கிறது, வந்து படுத்து ரெஸ்ட் எடுங்க. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு இருக்கிற வேதனையில், எனக்கு இருக்கிற நிலைமையில் என்னால் வந்து மெத்தையில் படுத்து தூங்க முடியுமா? ப்ரைஸில் நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியில் இருக்கிறதான் பாதுகாப்பு. அல்லேலூயா. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் வீரர்கள் சூழ்ந்து கொண்டு என்னை வெட்டி விடுவார்கள். இப்போ இப்படி பப்ளிக்கில் இருந்தனா கூட ஏதாச்சும் வர்றான்னு சொன்னால் தப்பிச்சு என்ன செஞ்சிருவேன்? ஓடிடுவேன். ஓடும் நிலையில் தாவீது. அல்லேலூயா. அந்த நிலையில் தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். என் கண்களை தேவனுக்கு நேராய் நான் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. அவரின் பக்கத்தில் அவர் எனக்கு நிழலாயிருக்கிறார். தோத்திரம். பாருங்க, எத்தனை தளபதிகள், வீரர்கள். நீங்கள் வீட்டில் போய் ராஜாக்களின் சாமுவேலின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. அவரோடு கூட இருந்த பலசாலிகள். சிங்கத்தை அடித்து கொண்டவன், குகைக்குள்ளே போய் சிங்கத்தை அடித்து கொண்டவன், அவருக்கு மெய்க்காப்பாளனாக இருந்தான். கையில் 6 விரல், காலில் 6 விரல், 12 விரல் கொண்ட பலசாலி ராட்சசர்கள் அவனுக்கு துணையாக இருந்தார்கள், மெய்க்காப்பாளர்களாக இருந்தார்கள், படை வீரர்களாக இருந்தார்கள். இப்போ யாரும் காக்க முடியல. அல்லேலூயா. ஒருத்தரும் காக்க முடியல. இப்போ கல்லு திண்ணையில் உட்கார்ந்துக்கிட்டு சொல்கிறாரு, கர்த்தர் தான் என் பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. பாருங்கள், AK-47 இருந்தாலும், துப்பாக்கியாக இருந்தாலும், கத்தியாக இருந்தாலும், ஈட்டியாக இருந்தாலும், என்ன நீ வச்சிருந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது? பாதுகாக்காது. தோத்திர. கர்த்தர் தான் என் நிழலாயிருக்கிறார். தேவன் உனக்குள் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? தாவீதின் வாழ்க்கையில் கைவிடப்பட்ட நேரத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் என் நிழலாயிருக்கிறார்.
ஹல்லேலூயா. இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். தோத்திரம். என்ன ஜெபம்? ஆண்டவரே என் சிறுமையை பார். சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கிடையில் வர்ற வழியில் ஒருத்தன் நிந்திக்கிறான். சிமேயிங்கிறவன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் தூசிக்கிறான். உடனே பக்கத்தில் இருக்கிற யோவாபின் தம்பி அபிசாய் சொல்லுகிறேன், என் ஆண்டவரே உத்தரவிடும், இந்த செத்தனா எம்மாத்திரை இப்போ வெட்டி எறிகிற மண்டை மட்டும் பறக்கிற மாதிரி ஒரே வெட்டு. தோத்துறோம். அல்லேலூயா. வெட்டி எறிகிறேன். அப்போ அபிசாய் சொல்லுகிறான், வேண்டாப்பா, உனக்கு எனக்கு என்ன, விட்டுரு. கர்த்தர் அவனை தூசிக்க சொன்னார், அவன் தூசிக்கட்டும். அல்லேலூயா. முடியுமா உங்களால்? கர்த்தர் அவனை தூசிக்க சொல்லுகிறார், அவன் தூசிக்கட்டும். தோத்துறோம். ஒரு கால் கர்த்தர் இந்த சிறுமையை பார்த்து, என்னை கர்த்தர் எட்டத்தனையாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் ஆமென். கர்த்தர் இந்த சிறுமையை பார்த்து தேவன் என்னை எட்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதுதாங்க தேவன் தாவீதுக்குள் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். இப்போ இதில் இன்னொரு நிகழ்ச்சியை லேசாக நான் சொல்லணும். அதை கண்டிப்பாக அருமையான சத்தியம். உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு ஆசாரியன் ஓடி வருகிறான். இவர் கேட்குறார், டே 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 எதுக்கடா உடன்படிக்கை பெட்டி காட்டுக்கு தூக்கிட்டு வரீங்க? அவன் சொல்கிறான், இல்லை இல்லை. சதோக்கன் சொல்கிறான், அபியத்தார் சொல்கிறான், இல்லை இல்லை, நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கேயே நாங்களே என்ன செய்கிறோம், இதை தூக்கிட்டு நாங்கள் வந்துடுறோம், உடன்படிக்கை தூக்கிட்டு வந்துடுறோம். தாவீது சொல்கிறார், இது என் குடும்பத்தில் நடக்கிற சண்டை. அல்லேலூயா. இது என் குடும்ப சண்டை, எனக்கும் என் மகனுக்கும் நடக்கிற சண்டை. இதில் தேவன் உள்ளே இழுக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை கொண்டு போய் அதன் ஸ்தானத்தில் வையே சொல்லிட்டு அடுத்தடி சொல்லுவார், கர்த்தர் என் சிறுமையை பார்த்து மீண்டும் இந்த இடத்துக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லி அவர் சித்தம் வைத்திருந்தால், கர்த்தர் மீண்டும் என்னை இந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தரின் சிறுமையை பார்த்து, ரொம்ப நல்ல அருமையான வார்த்தை. கர்த்தரின் சிறுமையை பார்த்து, என் இக்கட்டை பார்த்து, என் இக்கட்டிலும் துன்பத்திலும் எனக்கு உதவி செய்து என் தேவன் என் சிறுமையை பார்த்து மீண்டும் இதே ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து என்னை நிறுத்துவார். இந்த உடன்படிக்கை பெட்டியை தரிசிக்கும்படி கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, அருமையான வார்த்தைகள். ஸ்தோத்திரம். தாவீதுக்குள் வெறும் விசுவாசம் என்பது தாவீதை பொறுத்தவரைக்கும் வார்த்தைகள் அல்ல, அனுபவம். அவருக்குள் தேவன் வாழ்ந்தார். அல்லேலூயா. நிழலாயிருந்தார். தோத்திரம், ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், அடுத்து வேகமாய் வாசிப்போம். ஏசாயாவுடைய அனுபவத்தை பார்ப்போம். ஏசாயா 41:10. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். பாருங்க, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. அதாவது நிறைய பேருக்கு இது புரியாது. ஏசாயா நமக்காக இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். தீர்க்க தரிசன வசனம் இது நமக்காக சொல்லியிருக்காருன்னு இல்லை. இந்த ஏசாயா தீர்க்க தரிசியை வெட்டுறதுக்கு ஒரு கும்பல் ரெடியாக இருக்குது. தோத்திரம். ஆமேன். அந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் விளக்கி சொன்ன நேரம் பத்தாது. ஆனாலும் லேசாக சொல்கிறேன். எரேமியாவின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். செமாயாவின் குமாரன் உரியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அந்த தீர்க்கதரிசி எருசலேமிலே ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னான். தோத்திர அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, வாசிக்க நேரம் இல்லை. தோத்திர எரேமியா தீர்க்கதரிசன் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை அங்கு வாசிக்கலாம் அந்த வசனத்தை. தோத்திரம். என்ன அங்கே வாசிக்கிறோன்னா, இந்த செமாயா தீர்க்கதரிசியின் குமாரன் உரியா என்ற தீர்க்கதரிசி எருசலேமுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். அப்போ அங்கிருந்த அரசன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், அவனை கொன்றுவிட உத்தரவிடுகிறான். பாருங்க, அப்போ இந்த தீர்க்கதரிசியை ஒரு காரியம் பண்ணுறாரு. இதை கேள்விப்பட்டு எகிப்துக்கு ஓடி போகிறார். ஆமேன். எங்கே ஓடி போகிறாரு? எகிப்துக்கு ஓடி போயிடுறார். தோத்திரம். இங்கே இருந்தால் வெட்டி போடுவானுங்க அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டார். அப்படி ஓடி போனாலும் இந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் விடவில்லை. அவன் எகிப்துக்கு ஓடின பொழுது
அங்கே அக்போரின் குமாரன் நாத்தானை என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. பாருங்கள், ஒரு டீமை, கொலைகார படையை என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலிருந்து எகிப்துக்கு அனுப்புகிறாங்க. அவன் போய், அந்த டீம் போய் அந்த செமாயாவின் மகன் உரியாவை என்ன செய்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து ராஜாவுக்கு முன்னாக நிறுத்துகிறார்கள். ராஜா என்ன பண்ணுறார், இவனை பட்டயத்தால் வெட்டி போடுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவரை வெட்டி எறிகிறாங்க. இது மாதிரி நிகழ்ச்சி இஸ்ரவேலில் அடிக்கடி நடக்கிறது ஏசாயாவுக்கு தெரியும். தோத்திரம். கடைசியில் ஏசாயா என்ன தான் பயந்தாலும் கடைசியில் அவரை அப்படித்தான் வெட்டி கொண்டாங்க. மனாசேயின் காலத்தில் பாருங்கள், மனாசே என்ற மன்னர் என்ன செய்தார், அவனை வெட்டி கொன்றார். தோத்திர வயசான காலத்தில் ஏசாயாவோட கிட்டத்தட்ட 80 வயசில் அவரை இப்படி தான் வெட்டி கொண்டாங்க. ஆனால் அவருடைய வாலிப காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் தான் கர்த்தர் இவர் இப்படி பயந்து, நான் இந்த ஊழியத்தை செய்யவா வேண்டாமா, இங்கே இருக்கவா ஓடி போகவான்னு கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் ஏசாயாட சொல்கிறாரு. இப்போ வாசிங்க நீங்கள், ஏசாயா 41:10, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கரங்களை தட்டி அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ நான் உன்னோடு கூட நான் இருக்கிறேன். தோத்திரம். என் நீதியின் வலது கரம் உன்னோடு கூட இருக்கிறது. தோத்திரம். இப்போ ஏசாயாவுக்கு கர்த்தர் அந்த தைரியத்தை கொடுத்தார். அதனால தான் 4 ராஜாக்களின் காலத்தில் அவர் அந்த ஊழியத்தை கர்த்தர் செய்யும்படியாய் கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். அல்லேலூயா. தட்டின கையை வேகமாக தட்டுங்க. ஏன்னா இவங்க எல்லா தீர்க்கதரிசிகளும் ரோட்டில் நின்று தான் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. வழங்குதான் உங்களுக்கு. எல்லா தீர்க்கதரிசி எங்கே நின்று சொன்னாங்க, ரோட்டில் நின்று சொன்னாங்க, கோயில் வாசல் நின்று சொன்னாங்க. ஆனால் அரண்மனையினுடைய அந்தப்புறத்துக்குள்ளேயே போய் நின்று தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரே தீர்க்கதரிசி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தான். அல்லேலூயா. ராஜாவுடைய படுக்கை அறை வரை போய், இப்போ எசேக்கியாவுக்கு முதுகில் ராஜ பிளவை, தோத்திரம், அவரால் எந்திரிக்க முடியல, நடக்க முடியல, முதுகிலிருந்து சலம் ஒளியிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட இடத்துக்கே நேருக்கு நேராக போய் அந்த இடத்துல, இதோ கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார், உன்னுடைய ஆயுசின் வருஷத்தை 15 வருஷம் கர்த்தர் உனக்கு கூட்டி கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த ராஜ பிளவையின் மேல் பாருங்க அத்திப்பழ அடைய போட்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஆமென். ராஜாவுக்கு அத்திப்பழ அடை அரைச்சி போடுற அளவுக்கு பாருங்க பலம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் யோவான் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சீக்கிரம் வாசிக்கலாம். 1 யோவான் 4:4. நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். யோவான் எப்படி இப்படி சொல்றார், உலகத்தில் இருக்கிறவரும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஆமென். உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பரிசுத்த. ஆமென், அல்லேலூயா. அது ஒரு பழைய பாடல். தோத்திரம். ஆமென். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இதை சொல்லுகிறார் யோவான்? யோவானுக்குள் தேவன் எப்படி உலகத்தில் இருக்கிறவரிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லுகிறார் சொன்னால், கவனியுங்கள். இந்த யோவானை ஒரு மன்னன் டொமிஷியன் என்ற ஒரு மன்னனுடைய காலத்திலே இவர் என்ன பண்ணுறாங்க, எபேசு பட்டணத்தில் இவர் பிஷப்பாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. தோத்திரம். முதல்ல நாடு கடத்துறதுக்கு முன்னாடி பாரம்பரியம் சொல்லுது, யூத பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய எண்ணெய் சட்டியை தோத்திரம் பாருங்கள் காய்ச்சி நல்லா சூடாக்கி கோழி மீன் பொரிக்கிற மாதிரி இவர் என்ன பண்ணாங்க, தூக்கி அந்த எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டிருக்காங்க. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். இவர் பொரிஞ்சிருவார் அப்படின்னு எல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் இவரோ சோத்திரம் உள்ள பாருங்கள் பொரியல அவர் எண்ணெய்க்குள்ளே நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கார். தோத்திரம். ஆமென்.
அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோம் அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரே அதிசயம், என்னடா எண்ணெய் சட்டிக்குள்ள போட்டால் அவன் பொரிஞ்சிருவானோ, பார்த்தா என்ன செய்ய மாட்டேங்கிறான், பொரியலையே. அப்போ என்ன செய்ய, தூக்கி வெளியே விடு. தூக்கி வெளியே விட்டு தான் இனி நீ இந்த பூமியில் இருக்காத, இந்த நாட்டில் இருக்காத, நீ உன் நாடு கடத்தப்படுவாயின்னு சொல்லிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற பத்மு என்ற தீவுக்கு இவரை நாடு கடத்தினார்கள். அதுவும் கொடுமையானது என்னன்னு கேட்டீங்கன்னா, இரவெல்லாம் தண்ணியிலேயே நிற்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த தண்டனையினுடைய சாராம்சம் என்னவென்றால், அங்கே இருக்கிற சிறைச்சாலையில் இரவெல்லாம் என்ன செய்யும், இடுப்பு தண்ணி, கடல் தண்ணி உள்ளே வந்துடும், ஜெயிலுக்குள்ளே வந்துடும். ஆகவே நைட்டெல்லாம் நீ எண்ணெயிலேயே பொரிய மாட்டேங்கிற, உனக்கு ஒரு தண்டனை ஆரம்பார், நீ போய் தண்ணியிலே கடற. தோத்துரும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுவான், ஆமென் சொல்லுவான். அல்லேலூயா. அவரை கொண்டு போய் பாருங்கள், அந்த தண்ணியில் நிறுத்தினாங்க. தோத்துற ஜெயிலுக்குள்ள அவர் எண்ணெயிலும் பொரியல, தண்ணியிலையும் சாகலை. ஆமென். அதுக்கு பதிலாக அந்த பத்மு தீவில் இருக்கும் பொழுது அவருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்ற அந்த அற்புதமான புத்தகம் அவர் மனசில் வெளிப்படுத்தப்பட்டது. அங்கே எழுதுவதற்கு எழுதுகோள் இல்லை, எழுதி வைப்பதற்கு பேப்பர் இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் இரவெல்லாம் தூங்காமல் தன்னுடைய மனதிலே எழுதி கொண்டு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த தண்ணீரிலே பாருங்க, அவர் அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே தெம்பா நின்னார். பெரியவர் எனக்குள்ளே, மிகவும் பெரியவர் எனக்குள்ளே, சொல்லுவோம், பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்த பெரியவர் எனக்குள்ளே. இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, இயேசு பெரியவரே, என்றும் என்றும் ஜீவிக்கின்ற இயேசு பெரியவரே, என்றும் என்றும். அல்லேலூயா. நேரம் குறைவா இருக்கு, தோத்துறோம். ஆனால் அவருக்குள்ள பெரியவராய் தேவன் இருந்தார். அதனால தான் அவர் சொன்னார், உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர். சாதாரண விஷயம் அல்ல. எண்ணெயில் போட்டாங்க, அவரை பொறிக்க முடியல. தண்ணியில் கொண்டு இரவெல்லாம் வருஷமெல்லாம் நிறுத்தி பார்த்தாங்க, தண்ணியிலையும் அவர் சாகலை. தோத்துறோம். அல்லேலூயா, ஆமேன். கடைசி அதே டொமிஷியன் ராஜா சொல்லிட்டார், அவரை கொண்டு வாங்கப்பா, ரிலீஸ் பண்ணுங்கப்பான்னு சொல்லி பாருங்கள், ரிலீஸ் ஆகி பழையபடி எபேசு பட்டணத்தில் வந்து பிஷப்பாக அவர் ஊழியம் செய்யும் பொழுதுதான் இந்த அற்புதமான புத்தகத்தை இந்த பத்மு தீவிலே தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி, அல்லேலூயா, அல்லேலூயா, இந்த உலகத்துக்கு அவர் எழுதி கொடுத்தார். சோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணெய் உன்னை சேதப்படுத்தாது, தண்ணீரும் உன்னை சேதப்படுத்தாது. சொல்லுங்க பாப்பா. கொதிக்கிற எண்ணெயும் என்னை சேதப்படுத்தாது, குளிர்ந்த தண்ணீரும் என்னை சேதப்படுத்தாது. சோத்திர விளையாட்டல்ல. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், அந்த ஊரில் இருக்கிற தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கும், கருங்கடல் தண்ணி. தோத்திரம். அந்த ஐஸ் தண்ணியில் இரவெல்லாம் பல வருஷங்கள் தோத்திர, பகலில் வந்து வெயில், சரியான வெயில் அடிக்கும், கடுமையான அந்த டெசர்ட்டுடைய அப்படியே அந்த அக்கினி சூற காற்று அடிக்கும். நைட்டில் பார்த்தீங்கன்னா கடுமையான குளிர். தோத்திரம். அந்த குளிரில் நனைஞ்சு வெயிலில் காஞ்சும் அவரை இந்த சக்திகள் அழிக்க முடியவில்லை. அதனால தான் சொல்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. கடைசியாக சோத்திர பக்தன் யோபு சொல்கிறான் பாருங்க. யோபு 19ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசித்து அப்படி நம்ம ஜெபிப்போம். த புக் ஆஃப் ஜோப் 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். அதாங்க நம்பிக்கை. நான் சொல்கிறேன். தோத்துறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு 4 காரியத்தை சொல்கிறேன். 1, சத்தியம். பாதுகாப்பை எங்கே தேடுகிறோம்? ஆமேன். பாதுகாப்பை உலகத்தில் தேடுகிறோமா? நம்முடைய செயல்களை எதன் மூலம் செயல்படுத்த விரும்புகிறோம்? ஸ்தோத்திரம். நம்ம எதை சார்ந்து இருக்கிறோம்? அது மட்டுமல்ல, பிரதிபலனை எதிர்பார்த்து நீங்கள் செய்கிறீங்களா? தோத்திரம். அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம். சில நேரத்தில் பிரதிபலனை எதிர்பார்ப்போம், அது நமக்கு இல்லைன்னா நம்ம வேலை செய்ய மாட்டோம். தோத்திரம்.
ஆண்டவர் இன்னைக்கு இந்த பக்தன் மூலமாக சொல்லித் தருகிற விஷயம் என்னன்னா, உனக்கு பிரதிபலன் இந்த உலகத்தில் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் தேவனுக்காக நில்லுங்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். ஒரே சின்ன சாட்சி சொல்கிறேன். நான் மெட்ராஸில் ஒரு விசுவாசியாக இருக்கிற காலத்தில் பாருங்கள், அந்த ஆலயத்தில் எல்லா வேலையும் நாங்கள் செய்யணும். ஏன்னா பிரதிபலன் எங்கே எதிர்பார்க்கிறோங்கிறதுக்கு சொல்கிறேன். மந்தவெளியில் ஒரு கூட்டம் நடக்குது. சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய மரத்தை கட்டி தோத்துறேன்னு சைக்கிள் அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் சைக்கிளில் லைட் இல்லைன்னா பிடிச்சி ஃபைன் அடிப்பாங்க போலீஸ். தோத்துற சேத்பட் ஸ்டேஷனில் நான் மாட்டிக்கிறேன். தோத்துற சேத்பட்டில் இருக்கிற ஏட்டையா போலீஸ்கார் என்னை பிடிச்சிட்டார். பிடிச்சி உள்ளே போடா அப்படின்ட்டார். எனக்கு ஒரே பயம். நாளைக்கு மீட்டிங் நடக்கணும், பேனர் கட்டணும், தோரணம் கட்டணும், மரத்தோடு வந்திருக்கிறோம், மாட்டிக்கிட்டோமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு போய் நான் நின்றுட்டு இருந்தேன். தோத்துற அங்கே இன்னொரு ஏட்டையாக வந்தார். அவர் யோ இவனை அவையா பிடிச்சது தோத்துறோம். அல்லேலூயா. நான் உள்ளதை சொல்கிறேன் அவர்கிட்ட, சார் லைட்டும் இல்லை, நீளமான மரத்தை வேறு நான் கட்டிட்டு வந்திருக்கேன், அதான் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு. பரவாயில்லையா, சூப்பராக இருக்குது, இந்த 20ஆம் நூற்றாண்டில் இப்படியும் ஒருத்தர் இருக்கிறியே தோத்துறோம். அவர் சொல்கிறாரு, நீ சொன்னது கரெக்டு, ஆனால் உன்னை கொண்டு கோர்ட்டில் நிறுத்த முடியாது தோத்துறோம். அல்லேலூயா. இவ்வளோ பெரிய மரத்தை கட்டிட்டு கோர்ட்டில் கொண்டு எங்கப்பா என் சைக்கிளை நிறுத்துறது கோர்ட்டில்? நீ போப்பா, நீ அவன் கிடக்கிறான், நீ என்ன செய், நீ கிளம்பு அப்படின்ட்டார். பாருங்கள், அப்படி கஷ்டப்பட்டு திரும்ப அங்கேருந்து சைக்கிள் மிதிச்சு மந்தவெளி வந்து கூட்டமெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பேனர்லாம் கட்டி மீட்டிங் போட்டால் தோத்துறோம். அந்த மீட்டிங் மேடையில் சோத்துறோம். இவ்வளவு கஷ்டப்பட்ட எங்களை கூப்பிட்டு ஒரு வாழ்த்தும் சொல்லு. எங்களுக்கு ஒருத்தர் இன்சார்ஜாக இருப்பார் பாருங்க, அவர் பேரை சொல்லலை தோத்துறோம். அவரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பொன்னாடை போர்த்தி இந்த கூட்டத்தை மிக அழகாக நேர்த்தியாக இவர் என்ன செய்திருந்தார், மிகச் சிறப்பாக செய்திருந்தார் அப்படின்னு அவருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துறாங்க. அவர் அந்த பக்கமே வரல தோத்துறோம். அல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுவோமா? பாடுபட்டது யார்? சோத்துறனா தோத்துறோம். பாருங்கள், எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுன்னா, உழைத்ததுன்னா. ஆனால் யாரோ ஒருத்தர் பேரையும் புகழையும் வாங்கிட்டு போகிறார் தோத்துறோம். ஆனால் ஒன்றை கற்றுக்கொண்டேன், பலனை எதிர்பார்த்து தேவனுக்காக நாம் செய்யக்கூடாது. அங்கே பலனை எதிர்பார்க்காம தேவனிடத்தில் நீங்கள் பலனை எதிர்பார்த்தால் இங்கே கர்த்தர் எனக்கு நல்லதொரு ஊழியத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பலனை எதிர்பார்த்தல்ல, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். முழங்கால் படியிடுவோமா? ஸ்தோத்திரம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. தேவன் என்னோடு இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரின் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். ஹல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. தேவன் என்னோடு கூட இருக்கிறார், பயப்படாதே. ஆமேன். நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு நான் துணை செய்கிறேன் என்று ஏசாயாவுக்கு சொன்னார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் அவர் பெரியவர். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அதை காணும். ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அதை காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.